நாம் பெரும்பாலும் வாழ்க்கையில் பற்றாக்குறையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். தவறு செய்யும்போது, தோல்வியடையும் போது, அல்லது குற்ற உணர்வில் மூழ்கும்போது நாம் மிகவும் சிறியவர்களாகத் தோன்றுகிறோம். அத்தகைய தருணங்களில் நான் இவ்வளவு குறைவானவனாக இருக்கிறேன், கடவுள் உண்மையில் என்னை நேசிப்பாரா என்ற எண்ணம் தோன்றலாம். இன்று 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு அளித்த அற்புதமான வாக்குறுதியான நித்திய உடன்படிக்கை பற்றி ஒன்றாக சிந்திக்க விரும்புகிறேன். இந்த வாக்குறுதி நமது குறைபாடுகள் இருந்தபோதிலும் ஒருபோதும் அசையாத கடவுளின் அன்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. தாவீது இஸ்ரவேலின் மாபெரும் அரசனாக இருந்தான். ஆனால் அவன் ஒரு பரிபூரண மனிதனாக இல்லை. தாவீது பெரிய பாவங்களைச் செய்தான், பல தவறுகளையும் செய்தான். ஆயினும் அத்தகைய தாவீதுக்கு கடவுள் ஒரு ஆச்சரியமான வாக்குறுதியை அளித்தார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என் முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கும், உன் சிங்காசனம் என்றென்றும் உறுதியாக இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்ட தாவீது நிச்சயமாக அதிர்ச்சியடைந்திருப்பான். கடவுளே, என்னை போன்ற ஒருவனுக்கு இப்படியொரு வாக்குறுதியா? தாவீது தனது குறைபாடுகளை அறிந்திருந்தான். ஆனால் கடவுள் அவனது தோல்விகளை பொருட்படுத்தாமல் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றார். இந்த வாக்குறுதி தாவீதின் மகன் சாலமோனுக்கு மட்டுமே பொருந்தியது அல்ல. கடவுளின் வார்த்தை ஒரு பெரிய படத்தை வரைந்தது. இந்த உடன்படிக்கை தாவீதின் வம்சாவளியின் மூலம் நிறைவேறியது மற்றும் இறுதியாக இயேசுவில் முழுமையாக நிறைவேறியது. இயேசு பாவமற்ற மேசியாவாகவும் கடவுளின் குமாரனாகவும் இந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினார். பைபிள் இயேசு மூலமாக கடவுளின் வாக்குறுதி அனைவருக்கும் விரிவடைந்ததாக கூறுகிறது. இதுவே புதிய உடன்படிக்கை ஆகும். இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தன் மூலம் நமது பாவங்களும் குறைபாடுகளும் இருந்தபோதிலும் கடவுளின் அன்பும் கிருபையும் நம்மை பற்றிக் கொள்கின்றன. இந்த வாக்குறுதி இன்று நமது வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது. நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம், தடுமாறுகிறோம். வேலையில் தவறு செய்யலாம், குடும்பத்தினரை வார்த்தைகளால் புண்படுத்தலாம், அல்லது நம்மை பற்றியே ஏமாற்றமடையலாம். இத்தகைய தருணங்களில் இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்று உணரலாம். ஆனால் கடவுளின் வாக்குறுதி நமது தோல்விகளால் முடிவடையாது. இயேசு சிலுவையில் நமது எல்லா குறைபாடுகளையும் மூடினார். இயேசுவை விசுவாசிக்கும் எவரும் இந்த வாக்குறுதிக்குள் உள்ளனர். நீங்கள் விழும்போது மீண்டும் எழுந்து மனந்திரும்பி புதிதாகத் தொடங்கலாம். இதற்கு காரணம் இந்த வாக்குறுதியே. எனவே நீங்கள் எவ்வளவு குறைவாக உணர்ந்தாலும் கடவுளின் அன்பு ஒருபோதும் மாறாது. இயேசுவின் பரிபூரண அன்பும் கிருபையும் காரணமாக நாம் எப்போதும் புதிதாகத் தொடங்கலாம். உங்கள் தவறுகளால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். கடவுளின் வாக்குறுதியை உறுதியாக பிடித்து மீண்டும் எழுந்து நில்லுங்கள். கடவுள் உங்களை என்றென்றும் நேசிக்கிறார். உங்களை தமது திட்டத்தில் அரவணைத்து வைத்திருக்கிறார். இந்த வாக்குறுதி உங்கள் வாழ்க்கைக்கு பலமாக இருக்கட்டும்.